வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இந்தியாவின் வளர்ச்சியே முக்கியம். அமெரிக்க வாழ் இந்தியர்களிடம் வீடியோ கான்பரன்சிங் மூலம் நரேந்திர மோடி பேச்சு. போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரம். குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங்கிடம் போலீசார் விசாரணை. ஊக்க மருந்து சோதனை நடத்தவும் முடிவு. கூடங்குளத்தில் மீண்டும் 144 தடை. ஏப்ரல் 9ஆம் தேதி வரை அமல்படுத்த மாவட்ட கலெக்டர் உத்தரவு. விரிவான செய்திகள். மதச்சார்பின்மையை விட இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குஜராத் மாநில முதல்வர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே குஜராத் மாநில முதல்வர் நரேந்திர மோடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் உரையாற்றினார். 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டாக இருக்கும் என்றும் குஜராத் மாநில வளர்ச்சி வெளிநாடுகள் கண்டு வியக்கும் அளவிற்கு உள்ளதாகவும் மோடி தெரிவித்தார். இந்தியாவின் மதசார்பின்மையை விட அதன் முன்னேற்றம்தான் முக்கிய இலக்கு என்றும் மோடி திட்டவட்டமாக கூறினார். सेकुलरिज्म के लिए मेरी बहुत सिंपल डेफिनेशन है और मैं मानता हूं मित्रों, हिंदुस्तानी के नाते हिंदुस्तान को प्रेम करने वाले एक नागरिक के नाते आप भी मेरी डेफिनेशन से सहमत होंगे और मेरी सेकुलरिज्म की डेफिनेशन बहुत सिंपल है, इंडिया फर्स्ट. மத்திய பட்ஜெட்டில் தொழில்திறன் வளர்ச்சிக்காக 1000 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியுள்ளனர். ஆனால் குஜராத் இந்தியாவின் ஒரு சிறிய மாநிலம். இங்கு தொழில்திறன் வளர்ச்சிக்காக 800 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் மோடி தெரிவித்தார். விஜேந்தர் சிங்கும் தானும் ஹெராயின் வாங்கியதாக குத்துச்சண்டை வீரர் ராம்சிங் வாக்குமூலம் அளித்துள்ளதால் விஜேந்தரிடம் விசாரிக்க பஞ்சாப் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். ஊக்க மருந்து சோதனை நடத்தவும் முடிவு செய்துள்ளனர். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக பஞ்சாப் மாநில போலீசார் அனூப் சிங் மற்றும் அவரது நண்பரை மார்ச் 3ஆம் தேதி கைது செய்தனர். இதையடுத்து அனூப் சிங்கின் வீட்டில் சோதனை மேற்கொண்ட போலீசார் 26 கிலோ ஹெராயினை கண்டெடுத்தனர். அவர் வீட்டில் குத்துச்சண்டை வீரர் விஜேந்தருக்கு சொந்தமான கார் நின்றிருந்ததையும் கண்டுபிடித்தனர். இதுகுறித்து விசாரித்த போது குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் மற்றும் ராம்சிங் தனது வாடிக்கையாளர்கள் என்று அனூப் சிங் கூறினார். விஜேந்தர் சிங் அரியானாவில் டிஎஸ்பியாகவும் ராம்சிங் பஞ்சாபில் தலைமை காவலராகவும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பஞ்சாப் போலீசார் ராம்சிங்கை கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது விஜேந்தரும் தானும் அனூப் சிங்கிடமிருந்து போதைப் பொருள் வாங்கியதாக ராம்சிங் வாக்குமூலம் அளித்தார். ஆனால் இக்குற்றச்சாட்டை விஜேந்தர் சிங் மறுத்தார். ஆனாலும் விஜேந்தர் சிங்கிடம் போலீசார் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை சுற்றி 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்து நெல்லை மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையத்தை செயல்படுத்த விடாமல் சில போராட்ட கும்பல் முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. அவ்வப்போது போராட்டம் நடத்தி பின்னர் தலைமறைவாகிவிடும் கும்பல் திங்களன்று முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளது. இதையடுத்து மாவட்ட கலெக்டர் சமயமூர்த்தி உத்தரவின் பேரில் கூடங்குளம் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடல் மற்றும் நில மார்க்கமாக 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும். இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் வரை கூடங்குளம் போராட்டத்திற்கு ஆதரவு தரும் அமைப்பினரும் கட்சியினரும் அப்பகுதிக்கு செல்லக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 22ஆம் தேதி அன்று விலக்கிக் கொள்ளப்பட்ட 144 தடை உத்தரவு தற்போது மீண்டும் அமலாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்தை ஆதரிப்பது குறித்த முடிவை மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் வாசன் தனிக்கட்சி துவங்கும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் முதியோர் உள்ளம் என்ற ஆதரவற்ற முதியோர்களுக்கான இல்லத்தை மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் வாசன் ஞாயிற்றுக்கிழமையன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வாசன் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்தை ஆதரிப்பது குறித்த முடிவை மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என்று கூறினார். மனித உரிமையை மீறிய காரணத்தினால் தமிழ் மக்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று உறுதியோடு ஐநா சபையினுடைய தீர்மானத்தை ஆதரித்து இலங்கை அரசை எதிர்த்து மத்திய அரசு வாக்களித்ததை நான் நினைவு கூற விரும்புகின்றேன். அதேபோல தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றவாறு மீண்டும் தக்க தருணத்திலே சரியான முடிவை மத்திய அரசு எடுக்கும் என்பதை மட்டுமே இந்த நேரத்திலே நான் கூற விரும்புகின்றேன். மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கப்படும் என்பது தவறான தகவல் என்றும் இந்திய காங்கிரஸை வலு சேர்க்கும் வகையில் தமிழக காங்கிரஸ் செயல்படும் என்றும் வாசன் கூறினார்.
தவறான தகவல்களுக்கு என்னால் பதில் கூற முடியாது. நான் மத்திய அமைச்சரவையிலே வகிக்கும் ஒரு பொறுப்புள்ள மத்திய அமைச்சர். காங்கிரஸ் கட்சியை தமிழகத்திலே முதல் இயக்கமாக கொண்டு வருவதற்கு எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அன்னை சோனியா காந்தியினுடைய தலைமையிலே இளம் தலைவர் ராகுல் காந்தியினுடைய கரத்தை வலுப்படுத்தும் வகையிலே எங்களுடைய பணி அமையப்பெற்றிருக்கிறது. இலங்கை விவகாரம் தொடர்பாக சென்னை லயோலா கல்லூரி மாணவர்கள் இருந்து வரும் உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக் கொண்டார். தலைநகர் டெல்லியில் பன்றிக் காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். தலைநகர் டெல்லியில் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் 15 பேர் மருத்துவமனையில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். கடந்த 2012ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது 78 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் வாலியா கூறுகையில், பன்றிக் காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அனைத்து மருத்துவமனைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களிலிருந்து தலைநகருக்கு பன்றிக் காய்ச்சல் பரவுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுள்ளவர்கள் மருத்துவமனையை அணுகி சிகிச்சை மற்றும் பரிசோதனை செய்து கொள்ளும்படி டெல்லி மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்செறிதல் விழா கோலாகலமாக துவங்கியது. சக்தி கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் விளங்குகிறது. இங்குள்ள மாரியம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களின் நலனுக்காகவும் மாயசூரனை வதம் செய்த பாவம் நீங்கவும் சிவனை நினைத்து 28 நாட்கள் விரதம் இருப்பதாக ஐதீகம். இவ்விரத நாட்களில் பக்தர்களின் நலனுக்காக விரதம் இருக்கும் அம்மனுக்கு தங்கள் பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக பக்தர்கள் பூக்களை தூவி வழிபடுவர். அதன்படி ஞாயிற்றுக்கிழமை காலை கோவில் நிர்வாகத்தின் சார்பில் யானை மீது ஊர்வலமாக தட்டுக்களில் பூக்கள் எடுத்துச் செல்லப்பட்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டது. இந்த பூச்சொரிதல் விழாவில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதிலும் இருந்து அம்மனை தரிசிக்க பக்தர்கள் வந்திருந்தனர். வருஷம் வருஷம் இந்த பூச்சொரிதலுக்கு சாமிக்கு பூ வாங்கி போட்டு போறது. இன்னையில இருந்து சாமி 28 நாள் விரதம் இருக்கிறாங்க. அதனால நம்ம வேண்டது உடனே அதோட சக்தி நமக்கு கிடைக்குன்ட்டு நம்பிக்கையோட பூ வாங்கி போட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை 28 நாட்கள் தொடர்ந்து இந்த பூச்சொரிதல் விழா நடக்கிறது. மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு குமரி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட சிவாலய ஓட்டம் நடந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழா வித்தியாசமான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்குள்ள கல்குளம், விளவங்கோடு தாலுகாவில் 110 கிலோமீட்டர் சுற்றளவில் 12 சிவாலயங்கள் உள்ளன. திருமலை, திக்குறிச்சி, திருப்பரப்பு, திருநந்திக்கரை, பொன்மனை, பன்னிப்பாக்கம், மேலாங்கோடு, திருவிடைக்கோடு, திருவிதாங்கோடு, திருப்பன்றியோடு, திருநட்டாலம், கல்குளம் ஆகிய 12 சிவாலயங்களிலும் பக்தர்கள் ஒன்று கூடுவர். இந்த சிவாலயங்களை தரிசிப்பதற்காக மகா சிவராத்திரி அன்று சிவபக்தர்கள் கலந்து கொண்ட சிவாலய ஓட்டம் நடந்தது. இந்த சிவாலய ஓட்டமானது இங்கிருந்து தமிழ்நாடு மக்கள் மட்டுமில்ல, கேரளாவில இருந்தும் மக்கள் கலந்துக்கிறாங்க. பெரிய அளவில் கலந்துக்கிறாங்க. இன்னைக்கு 4 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த சிவாலய ஓட்டம் மறுநாள் காலையில 10 மணிக்கு முடிவடையும். இந்த சிவாலய ஓட்டத்தினால எல்லா சிவபக்தர்களும் நல்ல பலன்களை அடைந்திருக்கிறார்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது. முஞ்சிறையில் அமைந்துள்ள திருமலை மகாதேவர் கோவிலில் காவி உடை அணிந்த பக்தர்கள் கையில் விசிறியும் இடுப்பில் திருநீற்று பையுடன் ஓட்டத்தை துவக்கினர். திருநட்டாலம் கோவிலில் ஓட்டத்தை நிறைவு செய்தனர். ராமேஸ்வரத்தில் நடந்த தேரோட்டத்தில் ராமநாத சுவாமியும் பர்வதவர்தினி அம்மனும் தேரில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். மாசி மாத மகா சிவராத்திரியை முன்னிட்டு ராமேஸ்வரம் திருக்கோவிலில் தேரோட்டம் நடந்தது. ராமநாத சுவாமியும் பர்வதவர்தினி அம்மனும் பரிவார தெய்வங்களுடன் தேரில் உலா வந்தனர். ராமேஸ்வரம் 4 ரத வீதிகள் வழியாக வந்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இந்த ஆண்டு புதியதாக 3 சிறிய தேர்கள் கூடுதலாக இயக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து ராமநாத சுவாமிக்கும் பர்வதவர்தினி அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரமும் ஆராதனையும் நடந்தன. கடந்த 8 நாட்களாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் 9வது நாள் திருவிழா. காலையில் சுமார் 9 to 10 மணிக்குள் திருக்கோயில் தேரோட்டம் அருள்மிகு விநாயகர், அருள்மிகு சுப்பிரமணியர், அருள்மிகு சண்டிகேஸ்வரர் ஆக 3 சிறிய தேர்கள் இந்த ஆண்டு புதிதாக
வடிவமைக்கப்பட்டு சுமார் 10 லட்சம் மதிப்பீட்டில் உலா வர உள்ளனர். குறிப்பாக வடநாட்டு பக்தர்கள் அதிக அளவில் வந்தவண்ணம் உள்ளனர். சிவராத்திரி தேரோட்டத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் வடநாட்டு பக்தர்கள் ராமேஸ்வரத்தில் திரண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் மகா கும்பமேளாவில் சிவராத்திரியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். 12 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்களின் புனித நீராடலுடன் மகா கும்பமேளா நிறைவடைந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடும் நிகழ்ச்சி ஜனவரி மாதம் துவங்கியது. தொடர்ந்து சாமியார்கள், சாதுக்கள், யோகிகள் உள்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் திரண்டு வந்து புனித நீராடினர். இதன் தொடர்ச்சியாக ஞாயிறன்று மகா சிவராத்திரியை முன்னிட்டு மகா கும்பமேளாவில் புனித நீராட லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். தண்ணீர், பால், தயிர், பழங்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்து சிவனை பக்தர்கள் வழிபட்டனர். महाशिवरात्रि का पर्व अपने आप में बहुत अलौकिक और बहुत अद्भुत है. विश्व भर में यहाँ शिव के भक्त शिव को मनाने के लिए दूध दही से अभिषेक करते हैं, वहीं गंगा जल चढ़ा करके अपनी सारी कामनाओं को पूर्ण करते हैं. परंतु ये जो महाशिवरात्रि का पर्व है इसलिए महत्वपूर्ण है क्योंकि 2013 महाकुंभ का अंतिम स्नान है, अंतिम महास्नान है, जिस स्नान को करने के बाद में साधु महात्माओं के साथ साथ में भक्त श्रद्धालु भी आपस में बिछड़ेंगे. ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைந்த 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகா கும்பமேளாவில் 12 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கலர் பட்டுக்கூடு உற்பத்தி செய்ய மத்திய பட்டு உற்பத்தி கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சி வெற்றி பெற்றதை அடுத்து டையிங் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் சூழல் உருவாகியுள்ளது. பட்டுக்கூடு உற்பத்தி செய்யப்படுவதில் கர்நாடகா, ஆந்திரா, மேற்கு வங்கத்தை அடுத்து தமிழகம் 4வது இடத்தை வகிக்கிறது. வெண்பட்டுக்கூடு உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தை வகிக்கிறது. இந்நிலையில் பட்டு உற்பத்தி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க மத்திய, மாநில அரசுகள் சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பட்டு நூலில் செயற்கையான முறையில் சாயமேற்றப்படுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதோடு நாளடைவில் நிறமும் மங்கிவிடுகிறது. இதை சரி செய்வதற்காக இயற்கையிலேயே வண்ண பட்டு நூலிழைகளை உருவாக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக பட்டுப்புழுக்களிலிருந்து நேரடியாக வண்ண பட்டுக்கூடு உற்பத்தி செய்யும் மத்திய பட்டு உற்பத்தி கழகத்தினர் ஆராய்ச்சி மேற்கொண்டனர். 3 ஆண்டுகளாக மைசூரில் உள்ள பட்டு உற்பத்தி ஆராய்ச்சி மையத்தில் இதற்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று தற்போது வெற்றியடைந்துள்ளது. கலர் பட்டுக்கூடு உற்பத்தி நடைமுறைக்கு வரும்போது பட்டு சேலைக்கு ஏற்ற வண்ணத்தில் பட்டு நூலை உற்பத்தி செய்து செயற்கை முறை சாயமேற்றும் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் அடுத்த ஆண்டு முதல் வண்ண பட்டு உற்பத்தி துவக்கப்படும் என்றும் மத்திய பட்டு உற்பத்தி கழகம் தெரிவித்துள்ளது. நம்ம இப்ப கக்கூன்ல இருந்து நூல் எடுத்து அதை வெள்ளை கலர் பண்ணி அதை சாயம் போடுறதுக்கு முன்னாடி அதை உஷ்ணா பண்ணி வெள்ளையாக்கி கலர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு மாற்று முறையா நம்ம கூடையே பட்டு கூடையே நம்ம கலருக்குள்ள பண்ணா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பரிசாத்த முறையில் செய்யலாம்னு நினைச்சோம். ஒரு 3 விவசாயியை தெரிவு செஞ்சு அவங்ககிட்ட ஒரு 500 கலர் முட்டையை கொடுத்து 5 கலர் உள்ள கலர் கக்கூன் உற்பத்தி செய்யலாம்னு நாங்க பரிசாத்த முறையில் செஞ்சோம். அந்த முயற்சி எங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த புதிய கலர்பட்டு வருகை விவசாயிகளின் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மற்ற விவசாயத்தை விட இது நல்லா எல்லாருமே நாங்க போய் 4-5 தோட்டத்தில் பார்த்துட்டு வந்து எல்லா தோட்டத்திலயும் இது மற்ற விவசாயத்தை விட இது பரவாயில்ல, ரொம்ப ஈஸியா நல்ல வருமானம்னு சொன்னாங்க. அதனால நாங்க இது 2.5 ஏக்கர் போட்டு செடி நல்லா வந்து குறுகிய காலத்துல நிறைய வருமானம் அதிகமாகுது. வேலைப்பளு மிகவும் கம்மி. அதனால நாங்க இதை செஞ்சுட்டு இருக்கோம். நல்ல முறையில் செய்ய போறோம். இனிமேலும் நல்ல அதிகபட்சமா செய்யலாம்னு இருக்கு. நல்ல முறையில் வந்ததுக்கு பின்னாடி தற்போது மஞ்சள், சிவப்பு, சாம்பல், பிரவுன், பச்சை, நீலம் ஆகிய 6 நிறங்களில் பட்டுக்கூடு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. மற்ற வண்ணங்களில் கலர் பட்டுக்கூடு உற்பத்தி செய்யும் ஆராய்ச்சிகளும் நடந்து வருகின்றன. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 22,048 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,756 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 58 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 54,535 ரூபாயாக இருந்தது. கட்டுக்கடங்காமல் திரியும் பன்றிகளால் நோய் பரவும் அபாயத்தில் கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு வாசிகள் பீதியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பன்றிகள் வளர்ப்பு கனஜோராக நடந்து வருகிறது. சாக்கடைகள், கழிவுநீர் தொட்டிகள், குப்பைகள் உள்ளிட்ட பகுதிகளில் கட்டுக்கடங்காமல் பன்றிகள் உலா வருகின்றன. சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதோடு பல்வேறு தொற்று நோய்களை பரப்பும் இந்த பன்றிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
யானைக்கால் நோய், பன்றிக் காய்ச்சல், மூளை காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாகவும் நகராட்சி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி நகராட்சி முழுவதிலும் பன்னி தொல்லை அதிகம். பன்னியினால நிறைய மூளைக்காய்ச்சல், மற்ற எந்தெந்த நோய் வருது என்னன்றது மக்களுக்கு யாருக்கும் தெரியல. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை போயிட்டு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே சாக்கடை ரோடுக்கு மேலே போயிட்டு இருக்குது. இது நகராட்சி முழுவதிலும் கவனம் செலுத்தி மக்களுக்கு நோய் வராது தடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு மக்களை காப்பாற்றணும். பன்றிகளால் நோய் பரவும் முன்னரே இவற்றால் கொசுக்களின் படையெடுப்பு அதிகரித்துள்ளதாகவும் இப்பகுதிவாசிகள் குமுறுகின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.